Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 11 Hornbill bookல இருக்க chapter number 8 Silk Road written by Nick Middleton இத பார்க்கலாம். Silk Roadனா என்னன்னு பார்த்துருவோம். Silk Route அப்படிங்கிறது ஒரு trade route. அந்த பக்கம் டர்க்கில இருந்து இந்த சைடு சைனா வரைக்கும் இது ஒரு லேண்ட் ரூட்டாக இருந்தது. முக்கியமாக சைனாவில் அந்த காலத்தில் என்ன ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, சைனாவில் நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது சில்க் தான், சைனா சில்க். அதை இங்கேருந்து வாங்கிட்டு போய் வெஸ்ட் வரைக்கும், யூரோப் வரைக்கும் அந்த காலத்தில் ட்ரேடர்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க கொண்டு போன அந்த ரூட்டை தான் சில்க் ரூட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த லெசனோட ரைட்டர் கூட அந்த மாதிரியான ஒரு ட்ராவலில் தான் போகிறாரு. இந்த கதையோட பேக்ட்ராப் மவுண்ட் கைலாஷ், இது டிபெட் சைனா பார்டரில் தான் இருக்குது. இதோட ரைட்டர் நிக் மிடில்டன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். இவர் ஒரு அவார்ட் வின்னிங் ஜியோகிராஃபர். இவர் நிறைய ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுவார். அப்படி இவர் 70 கண்ட்ரீஸ்க்கு மேலே போயிருக்காரு. இதுலேயும் இவரோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காரு. இவர் மவுண்ட் கைலாஷ், லேக் மானசரோவர் இந்த இடத்துக்குலாம் போனப்போ அவர் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ், அந்த லேண்ட்ஸ்கேப், அங்கே அவர் பார்த்த அனிமல்ஸ், இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. A flawless half moon floated in a perfect blue sky on the morning we said our goodbyes. லெசன் ஆரம்பிக்கும் போது ஸ்கையில் ஒரு ஃப்ளாலெஸ் அப்படின்னா எந்த ஒரு க்ளவுடோ இல்லை எந்த ஒரு ஸ்பாட்டுமே இல்லாத ஒரு ஹாஃப் மூன் பர்ஃபெக்ட் ப்ளூ ஸ்கையில் தெரியுது. ஆன் த மார்னிங், விடிகிற நேரத்தில் நமக்கு மூன் தெரியும் இல்லையா. பர்ஃபெக்ட் ப்ளூ ஸ்கை அப்படின்னா அப்போது வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. அதனால அவர் காலையிலே கிளம்பிடுறாரு. அவர் குட் பாய்ஸ், அவர் மட்டும் தனியாக போல, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டேனியல் அவரும் போகிறாரு. அதனால ரெண்டு பேரும் எல்லாருக்கும் குட் பை சொல்கிறாங்க. எக்ஸ்டெண்டட் பேங்க்ஸ் ஆஃப் cloud like long French loaves glowed pink as the sun emerged to splash the distant mountain tops with a rose-tinted blush. ரைட்டர் வானத்தில் தெரிஞ்ச clouds எல்லாம் லாங் ஃப்ரெஞ்ச் லோவ்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. ஃப்ரெஞ்ச் லோவ்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் பண்ணுற ஒரு பிரெட். இது நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ப்ரெட்டெல்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த மோல்டில் வைக்கிறதுனால இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். அந்த ஷேப்பில் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இருந்ததான். சன் எமர்ஜ்டு, சன்ரைஸ் ஆகுது. நீங்கள் காலையில் சன்ரைஸ் ஆகும்போது ஸ்கை பார்த்தீங்கன்னா அதை நம்ம தமிழில் செவ்வானம்னு சொல்லுவோம்ல, அதே தான் இங்கே அவரும் சொல்ல வர்றாரு. தூரத்தில் இருக்க அந்த டிஸ்டன்ட் மவுண்டன் டாப்ஸ் எல்லாம் ஸ்னோ கவர்டாக இருக்கும்ல, அப்போ அதுவும் ஒரு ரோஸ் டிண்டட் பிளஷ், நம்ம கண்ணும் செவக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கலருக்கு மாறிடுதான். அப்போது இந்த லாங் ஃப்ரெஞ்ச் லோவ்ஸ் மாதிரி இருக்க இந்த க்ளவுட்ஸும் பிங்க் கலரில் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது. இந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட இந்த சீனரியை நீங்கள் மனசில் இமேஜின் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். ஹிமாலயாஸில் அந்த ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ் எல்லாம் நம்ம சன்ரைஸ் டைமில் பார்க்குறது உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். Now that we were leaving Ravu, Lamo said she wanted to give me a farewell present. இப்போது அவங்க தங்கியிருக்க இடம் பேர் ராவு. அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாங்க. அங்கே லாமோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்கள பற்றி நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அந்த லாமோ ரைட்டர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபேர்வெல் ப்ரெசன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. One evening I had told her through Daniel that I was heading towards Mount Kailash to complete the Kora. லாமோக்கும் ரைட்டருக்கும் தான் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால டேனியல் அப்படிங்கிறவர் மூலமாக ரைட்டர் தான் மவுண்ட் கைலாஷ்க்கு கோரா அது செய்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு இந்த லாமோ கிட்ட சொல்கிறாரு. கோரா அப்படிங்கிறது ஒரு டிபெட்டன் வேர்டு. கோரா அப்படிங்கிறது பில்கிரிமேஜ். நம்ம ஊர்லலாம் கிரிவலம்னு போவாங்கள்ல, திருவண்ணாமலையெல்லாம் சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு போய் சுற்றி வருவாங்க. அப்படி பண்ணால் நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும், கடவுளையே சுற்றின மாதிரி அப்படிலாம் நம்புகிறாங்கல்ல. வலம் வர்றது, பிரதட்சிணம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டிபெட்டில் இருக்க புத்திஸ்ட் எல்லாம் இந்த கோரா அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. And she had said that I ought to get some warmer clothes. இவர் கோரா கம்ப்ளீட் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சோன்னா இவருக்கு வார்மர் க்ளோத்ஸ், அங்கே ரொம்ப குளிரும், இப்போ அவர் போட்டிருக்கிறத விட இன்னும் நல்ல வார்மரான க்ளோத்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு லாமோ சொல்கிறாங்க. After ducking back into her tent, she emerged carrying out of the long-sleeved sheepskin coats that all the men wore. Ducking back அப்படின்னா quickly going inside and then coming out. டக்குன்னு அவங்களோட டென்ட்டுக்குள்ளே போயிட்டு உடனே வெளியில் வர்றாங்க. அப்போ அவங்க கையில் அங்கே இருக்க மென்லாம் போடுற மாதிரி ஒரு லாங் ஸ்லீவ்டு முழு கை ஷீப் ஸ்கின்னில் பண்ண கோட் ஒன்று வச்சுருக்காங்க. அதை தான் அவங்க அவருக்கு ஃபேர்வெல் ப்ரெசண்ட்டாக கொடுக்குறாங்க. Satan sized me up as we clambered into his car. Ah yes, he declared. Drogba sir sized me up அப்படின்னா to look at someone carefully. சேட்டான் அப்படிங்கிறவர் ஆத்தரை மேலேயும் கீழேயும் அளவெடுக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆத்தர் காரில் கிளாம்பர்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு
உள்ளே ஏறிட்டுருக்காரு. மூவ் ஆர் கிளைம்ப் இன் அன் ஆக்வர்ட் வே. போய் கார் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் இந்த சேட்டான் அவரை பார்த்துட்டு அப்படியே துரோக்பா அந்த ஊர் ஷெப்பர்ட் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. We took a shortcut to get off the Changtang. Satan knew a route that would take us southwest almost directly towards Mount Kailash. Changtang அப்படிங்கிறது டிபெட்டன் பிளாட்டோவில் இருக்க ஒரு பார்ட். அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அவங்க ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறாங்க. சேட்டான் அந்த ஊருக்காரன்றதுனால அவருக்கு எல்லா ரூட்டும் நல்லா தெரியும். மவுண்ட் கைலாஷ் போகிறதுக்கு சவுத் வெஸ்ட்டில் ஒரு ரூட் எடுத்து டைரெக்டாக மவுண்ட் கைலாஷ்க்கு போயிட்டுருக்காங்க. இவங்க போகிற வழியில் நிறைய ஹை மவுண்டன் பாசஸ், அதாவது 2 மவுண்டனுக்கு நடுவில் இருக்க கேப் மாதிரியான ஏரியாவில் இவங்க ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கும். பட் நோ ப்ராப்ளம் சார், ஹி அஷ்யூர்ட் அஸ் இஃப் தெர் இஸ் நோ ஸ்னோ. ஆனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எது வரைக்கும்னா ஸ்னோ இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாட் வாஸ் த லைக்லிஹுட் ஆஃப் தட் ஐ ஆஸ்ட். ஸ்னோ இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. நாட் நோயிங் சார் அன்டில் வி கெட் தேர். அங்கே போனால் தான் ஸ்னோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையானே தெரியும். அதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல முடியாதுங்கிறாரு. இப்போது நம்ம வெதர் சேனல் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அங்கே இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இந்த ஏரியாவில் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும். எப்போ ஸ்னோ வரும் எப்போ ஸ்னோ வராதுன்றது வந்துச்சுன்னா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. From the gently rolling hills of Ravu, the shortcut took us across vast open plains with nothing in them except a few gazelles. Rolling hills na small hills with gentle slopes. ரொம்ப steep hills இல்லாமல் hillocks மாதிரி இருக்கும். ராவுல அந்த மாதிரி தான் hills இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ராவுலேருந்து அவங்க இப்போ கிளம்பி ஷார்ட்கட் வழியாக போயிட்டுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு பிளெயின்ஸ் வந்துருச்சு. அங்கே அவங்களுக்கு சில கெசல்ஸ் தவிர வேறு எதுவுமே தெரியல. கெசல் அப்படிங்கிறது a type of deer, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். That would look up from nibbling the arid pastures and frown before bounding away into the void. பாஸ்டர்னா கிராஸ்லேண்ட். ஆனால் இந்த இடத்துல இருக்க பாஸ்டர்ஸ்லாம் ஏரிடாக இருக்கும், அதாவது காஞ்சி போயிருக்கும். அது அவ்வளோ ப்ரொடக்டிவான லேண்ட் கிடையாது. அதனால அங்கே இருக்க கிராஸ் வந்து ஒரு மாதிரி yellow கலரில் இருக்கும். அந்த கிராஸை இந்த கெசல்ஸ் எல்லாம் நிப்ளிங் அப்படின்னா அதோட டிப்ஸ் எல்லாம் அது சூ பண்ணிகிட்ருக்கு. காரை பார்த்தோன்னா அது அப்படியே நிமிந்து பார்க்குது, அப்புறம் ஃப்ரவுன் பண்ணுது, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் away into the void. void அப்படின்னா emptiness. அது அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரமாக எங்கேயோ ஓடி போயிடுது. Further on, where the plains became more stony than grassy, a great herd of wild ass came into view. அவங்க ட்ராவல் பண்ண அந்த பிளெயின்ஸ் எல்லாம் கிராஸியாக இருந்ததில், ஏரிட் பாஸ்டர்ஸாக இருந்ததில் இப்போது அது ரொம்ப ஸ்டோனியாக மாறிட்டே இருக்குது. அங்கே அவங்களுக்கு ஹர்ட் ஆஃப் வைல்ட் ஆஸ், ஒரு கூட்டம், கழுத கூட்டம். இந்த வைல்ட் ஆஸ் வந்து கழுதையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹார்ஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதை பார்க்குறாங்க. Satan told us we were approaching them long before they appeared. ஆனால் Satan அந்த வைல்ட் ஆஸ் கூட்டம் அவங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. Kang, he said, pointing towards a far off pile of dust. அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா தூரத்தில் அப்படியே டஸ்ட்டே அந்த ஏரியாவை கவர் பண்ண மாதிரி இருக்குது. அந்த பக்கமாக அவர் பாயிண்ட் பண்ணி கேங் அப்படிங்கிறாரு. கேங் அப்படிங்கிறது டிபெட்டன் லாங்குவேஜில் வைல்ட் ஆஸ். When we drew near, I could see the herd galloping en masse. கேலப்பிங்னா வேகமாக ஓடுறது, என் மாஸ் அப்படிங்கிறது இன் அ குரூப், கூட்டமாக அந்த ஹர்ட், அந்த குரூப் ஆஃப் வைல்ட் ஆஸ் ஓடுறத அவர் பார்க்குறாரு. வீலிங் அண்ட் டர்னிங் இன் டைட் ஃபார்மேஷன் ஆஸ் இஃப் தே வர் ப்ராக்டிசிங் மெனூவர்ஸ். மெனூவர் அப்படின்னா மூவ் ஸ்கில்ஃபுல்லி ஆர் கேர்ஃபுல்லி. எப்படி மிலிட்ரியிலலாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரிசைஸாக ஒரே மாதிரி கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து மூவ் பண்ணுது. ஆன் சம் ப்ரீ டிட்டர்மின்ட் கோர்ஸ், இந்த பாதையில் தான் நம்ம போகணும், இந்த பாதையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓடணும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி அது யூனிஃபார்மாக போயிட்டுருக்கு. Plumes of dust billowed into the crisp, clean air. Plumes of dust அப்படின்னா large quantity of dust billowed. அது அப்படியே swirl ஆகி ரைஸ் ஆகி அங்கே இருக்க க்ளீன் ஏரில் போய் கலக்குது. As hills started to push up once more from the rocky wilderness, we passed solitary Drogbas, tending their flocks. Wilderness அப்படின்னா uncultivated, uninhabited land. அவங்க ட்ராவல் பண்ண சாலிட்டரி அப்படின்னா லோன்லி, அலோன். Drogbas அப்படிங்கிறவங்க ஷெப்பர்ட்ஸ். அவங்க டெண்டிங் தேர் ஃப்ளாக்ஸ் அப்படின்னா அவங்களோட கேட்டில் எல்லாம் அவங்க மேய்ச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிடாமல் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்த்துட்ருக்காங்க. Sometimes men, sometimes women, these well-wrapped figures would pause and stare at our car, occasionally waving as we passed. இந்த த்ரோக்பாஸ் வந்து மென்னாகவும் இருக்கலாம், விமனாகவும் இருக்கலாம். 2 பேருமே ஷெப்பர்ட் தானே. அவங்க 2 பேருமே த்ரோக்பாஸ்ன்னு தான் கூப்பிடுறாங்க. வெல் ராப்ட் ஃபிகர்ஸ்னால் இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூடில் இருக்கிறதுனால இந்த கோல்டு வெதருக்கு, இந்த கண்டிஷன்ஸ்க்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய வார்ம் க்ளோத்ஸ் போட்டு அவங்க உடம்பை சுற்றி வச்சுருக்காங்க. அவங்க இந்த காரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு
சில பேர் அந்த காரை பார்த்து வேவ் பண்ண கூட செய்கிறாங்க. When the track took us close to their animals, the sheep would take evasive action, veering away from the speeding vehicle. இங்கே யார் வரப்போகிறான்னு எல்லா இடத்துலையும் அவங்க அனிமல்ஸை விட்டுருப்பாங்கல்ல. இந்த கார் அந்த ட்ராக்கில் அந்த அனிமல்ஸ் பக்கத்தில் போனோன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் பயந்து போய் டக்குன்னு வேறு பக்கம் ஓடிடும். Evasiveனா to escape. Veer அப்படின்னா change direction suddenly. We passed nomads' dark tents pitched in splendid isolation, usually with a huge black dog, a Tibetan mastiff, standing guard. Nomadsனா நாடோடிகள். அவங்களுக்குன்னு தங்குறதுக்கு பெர்மனெண்ட்டாக ஒன்றும் வீடு இருக்காது. அவங்க மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல டென்ட் மாதிரி போட்டு அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட நொமேட்ஸோட டார்க் டென்ட்ஸை அங்கே பார்த்துட்டு போகிறாரு. பிச்ட் இன் ஸ்ப்ளெண்டட் ஐசோலேஷன். ஐசோலேஷன்னா சாலிட்டரின்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ளெண்டட் அப்படின்னா தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை, அவங்களோட டென்ட் மட்டும் தனியாக இருக்குது. அவங்களுக்கு காவலுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கும் அந்த கேட்டில்ஸ்க்கும் ஃப்ளாக்குக்கும் காவலுக்கு என்ன இருக்குன்னா ஹியூஜ் பிளாக் டாக். அது டிபெட்டன் மாஸ்டிஃப் டாக் வெரைட்டியை சேர்ந்தது. அதுதான் அவங்களுக்கு கார்டாக இருக்குது. These beasts would cock their great big heads when they become aware of our approach and fix us in their sights. இதை பீஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி மாஸ்டிஃப்கெல்லாம் அவங்க வர்றது தெரிஞ்ச உடனே அவங்க வர்ற பக்கமாக அதோட தலையை திருப்பி வேறு எங்கேயும் பார்க்காம அவங்களே அப்படியே ஃபிக்ஸ்டாக பார்த்துட்டே இருக்கும். அது கார்ட் டாக் தானே, அதனால் அது எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும். அந்த கேட்டில் எல்லாம் ஹார்ம் பண்ண வந்திருக்காங்களா, அவங்க மாஸ்டரை ஹார்ம் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். As we continue to draw closer, they would explode into action, speeding directly towards us like a bullet from a gun and nearly as fast. நீங்கள் சாதாரணமாகவே பார்த்துருப்பீங்க, நைட்டில் ஏதாவது பைக் போனால் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான், அது ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் போல் இருக்குது. இந்த டாக்ஸ் எல்லாம் அந்த கார் பக்கத்தில் வந்தோன்னே எப்படி ஒரு கன்லேருந்து புல்லட் போகுமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே அளவு ஸ்பீடோட as nearly as fast explode into action. சும்மா நின்றுட்டு இருந்தது அந்த காரை அட்டாக் பண்ணுறதுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. These shaggy monsters, blacker than the darkest night, usually wore bright red collars and barked furiously with massive jaws. இந்த டிபெட்டன் மாஸ்டிஃபை அவர் பீஸ்ட்னு சொன்னார், இப்போ மான்ஸ்டர்னு சொல்கிறாரு. ஷாகி மான்ஸ்டர். ஷாகினா ஹேவிங் லாங் திக் அண்ட் அன்கெம்ப்ட் ஹேர், அதாவது நீளமான ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாத ஒரு கரடு முரடான ஹேர் அப்பியரன்ஸ். இதோட கலர் பிளாக்கர் தேன் த டார்க்கஸ்ட் நைட். எப்படி மூணு இல்லாத அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பிச் டார்க்காக இருக்கும், அதை விட இதோட கலர் டார்க்காக இருக்கும், பிளாக்கராக இருக்கும். இதோட கழுத்தை சுற்றி பிரைட் ரெட் கலர் காலர் போட்டு விட்டுருப்பாங்க. இது நார்மல் டாகோட ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால அதோட ஜாஸும் ரொம்ப பெருசாக மேசிவாக இருக்கும். அந்த ஜாஸை யூஸ் பண்ணி அது ஃபியூரியஸாக அப்படியே கோபமாக அது பார்க் பண்ணும். They were completely fearless of our vehicle, shooting straight into our path, causing Satan to break and swerve. எப்படி அந்த ஃப்ளாக் ஆஃப் ஷீப் இவங்க காரை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆகுறதுக்காக பயந்து ஓடிச்சு. ஆனால் இந்த மாஸ்டிஃப்க்கு அந்த மாதிரி எந்த பயமும் இல்லை. கார் வர்ற ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க காரை பார்த்து அவ்வளோ ஃபியர்லெஸ்ஸாக அது ஓடி வருது. அதை பார்த்து அந்த கார் டிரைவர் தான் பயந்து போய் பிரேக் போட்டு ஸ்வர்வ் அப்படின்னா ஒரு சடனாக ஷார்ப் டேர்ன் எடுத்து டைரக்ஷனை மாற்றுறது, வண்டியை ஓடிச்சு வேறு பக்கமாக திருப்புறாரு. The dog would make chase for 100 meters or so before easing off, having seen us off the property. இவங்க காரை துரத்திட்டே அந்த டாக் அட்லீஸ்ட் 100 மீட்டர்ஸ் ஆகுது பின்னாடியே ஓடி வருமா. இவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை தாண்டி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஈஸ் ஆஃப் ஆகி அது ரிலாக்ஸ் ஆகி அது துரத்துறதை நிறுத்துமா. It wasn't difficult to understand why ferocious Tibetan mastiffs became popular in China's imperial courts as hunting dogs brought along the Silk Road in ancient times as tribute from Tibet. இப்போ தான் இந்த டாகை பார்த்தோன்னு தான் அவருக்கு புரியுது. ஏன்னா இந்த டாக் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குது, ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் இந்த டிபெட்டன் மாஸ்டிஃப்ஸை சைனாவில் இருக்க இம்பீரியல் கோர்ட்ஸ், அதாவது ராயல் கோர்ட்ஸ், அப்போ கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமில் இந்த டிபெட்டன் மாஸ்டிஃப்ஸை தான் அவங்க ஹண்டிங் டாக்ஸாக அந்த இம்பீரியல் கோர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அஃபீஷியல் ஹண்டிங் டாக்ஸாக அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரைட்டரோட காரை துரத்தி அவங்கள விரட்டி விட்டதுலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அது சைனாக்கு எப்படி போச்சுன்னா ட்ரிபியூட் ஃப்ரம் டிபெட்டில் இருந்தவங்கலாம் ஒரு ப்ரெசன்ட் மாதிரி இந்த சைனீஸ் இம்பீரியல் கோர்ட்ஸுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அது எப்படி போச்சுன்னா இந்த சில்க் ரோடு வழியாக தான் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் போயிருக்கு. By now we could see snow-capped mountains gathering on the horizon. இப்போ அவங்க இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டாங்க. பிளெயின்ஸ்லேருந்து அந்த ராக்கி ஏரியாவிலேருந்து இப்போ அவங்க மவுண்டன்ஸ்க்கு ஹிமாலயாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க.
இங்கேருந்து அவங்களுக்கு பார்த்தா அந்த ஸ்னோ கேப்ட் மவுண்டன் மேலே ஸ்னோ கேப் மாதிரி இருக்குது, அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் தெரியுது. ஹொரைசன் அப்படின்னா தொடுவானம்னு அர்த்தம். நம்ம தூரத்தில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல எர்த்தும் வானமும் சேர்ற மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஹொரைசன். ஸோ இவருக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸும் வானமும் ஒன்று தொடுறது தெரியுது. We entered a valley where the river was wide and mostly clogged with ice, brilliant white and glinting in the sunshine. அவங்க அதுக்கப்புறமா ஒரு வேலிக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் ஃபுல்லாக ஐஸாக இருக்குது, ப்ரில்லியன்ட் ஒயிட் கலரில். சன்ஷைன் வந்து அந்த ஐஸில் பட்டு அது மின்னிட்டுருக்கு. மோஸ்ட்லி clogged with ice அப்படின்னா தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகாமல் அங்கங்கே தண்ணியை அடைச்ச மாதிரி ஐஸ் இருக்குது. The trail hugged its banks, twisting with the meanders as we gradually gained height. The trail அப்படின்னா அவங்க கார் போகிற அந்த பாதை ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு கார் போகிற அளவுக்கு மட்டுமே பெரிய அந்த ட்ரெயில் அந்த ரிவரோட பேங்க்ஸை ஒட்டியே போகுது. மியாண்டர்ஸ் அப்படின்னா எப்படி ஒரு ரிவர் வளைஞ்சு நெளிஞ்சு போகும்ல, அதே மாதிரி அதை ஒட்டியே இந்த பாதையும் வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. இப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஹைட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த வேலியோட சைட்ஸும் ரொம்ப பக்கமாக வந்துட்டுருக்கு. Turns became sharper and the ride bumpier. Satan now in third gear as we continued to climb. போக போக அந்த டேர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பராக ரொம்ப சின்ன சின்ன டேர்ன்ஸாக ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரோடும் சரியில்லாமல் மேடும் பள்ளமுமா இருக்குது, ரைடே ரொம்ப பம்பியராக இருக்குது. அதனால டிரைவர் சேட்டான் தேர்ட் கியருக்கு மாற்றிடுறாரு. கொஞ்சம் ஸ்லோவாகவே அவங்க அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க. The track moved away from the icy river, laboring through steeper slopes that sported big rocks daubed with patches of bright orange lichen. இவ்வளோ நேரம் அவங்களோட ட்ராக், அவங்களோட பாதை அந்த ஐசி ரிவரை ஒட்டியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிவரை விட்டு தள்ளி போகுது. இப்போ அந்த ட்ராக் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டீப்பர் ஸ்லோப்ஸில் மேலே போயிட்டுருக்கு. அந்த ஸ்டீப்பர் ஸ்லோப்ஸ் எல்லாம் பிக் ராக்ஸ் இருக்குது. டாப்ட் வித் அப்படின்னா ஸ்மியர்ட் வித், இல்லைனா அந்த பிக் ராக்ஸ்லலாம் ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குது. என்ன கோட்டிங் அப்படின்னா பேச்சஸ் ஆஃப் பிரைட் ஆரஞ்ச் லைக்கன். லைக்கன் அப்படிங்கிறது ஆல்கியில் வளர்கிற ஒரு ஃபங்கஸ். இது ஆல்கின்னு தனியாகவும் சொல்ல முடியாது, ஃபங்கஸ்ன்னு தனியாகவும் சொல்ல முடியாது. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் பிளான்ட் லைக் ஆர்கானிசம். நல்ல பிரைட் ஆரஞ்ச் கலரில் பேச்சஸ் ஆஃப் லைக்கன் அங்கே இருக்க ராக்ஸ்லலாம் வளர்ந்துருக்கு. beneath the rocks hunks of snow clung on in the near permanent shade. beneath the rocksனால் ராக்ஸ்க்கு கீழெல்லாம் hunks of snow அப்படின்னா லார்ஜ் பீசஸ் ஆஃப் ஸ்னோ. clung on அப்படின்னா எதையாவது ஒரு விஷயத்த டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. பெர்மனன்ட் ஷேட் அந்த இடத்துலலாம் அவ்வளோ வெயில் படாது, அங்கே எப்போவுமே ஷேட் இருக்கும். அதனால இந்த ஸ்னோலாம் எப்போவுமே விடாமல் அந்த ராக்குக்கு கீழெல்லாம் பெரிய பெரிய பீசஸாக அந்த ராக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. I felt the pressure building up in my ears, held my nose, snorted and cleared them. இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் போகும்போது எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்ஃபெரிக் ப்ரெஷர். அதே மாதிரி இவரோட காதுலையும் அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகிறது அவருக்கு தெரியுது. அதனால அவர் மூக்கை பிடிச்சிட்டு ஸ்னாட்டட் அப்படின்னா மூக்கு வழியாக ஒரு சத்தத்தோட காற்றை வேகமாக ரிலீஸ் பண்ணுறது, ஹார்ஸ்லாம் பண்ணுவோம்ல அது மாதிரி. We struggled round another tight bend and Satan stopped. அடுத்து அவங்க இன்னொரு டைட் பெண்டில் இன்னொரு சின்ன ஹேர்பின் பெண்ட் மாதிரியான ஏரியாவில் போய் திரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Satan காரை நிறுத்திடுறாரு. He had opened his door and jumped out of his seat before I realized what was going on. ரைட்டருக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடியே Satan காரை நிறுத்திட்டு கதவையும் திறந்துட்டு அவரோட சீட்லேருந்து ஜம்ப் பண்ணி வெளியில் போயிடுறாரு. Snow, said Daniel as he too exited the vehicle, letting in a breath of cold air as he did so. அதுக்கப்புறம் டேனியலும் காரை விட்டு இறங்கி வெளியில் போயிடுறாரு. ஸ்னோன்னு சொல்கிறாரு. சொல்லும் போதே கொஞ்சம் கோல்ட் ஏரை ப்ரீத் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த லெசனில் நிறைய வேர்ட் மீனிங் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெரிய வீடியோவாகவே வருது. அடுத்த பார்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். Hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.